லாஸ்ட் வீடியோவில் கோயிலுக்கு மேலே வந்தாச்சுன்னு சொன்னோம். கோயிலுக்கு மேலேயும் வந்தாச்சு. அப்புறம் சாப்பிடலன்னு சொன்னோம். எப்படியோ ஒரு வழியாக கோயிலில் ஒரு பிரசாதம் கிடச்சிது, சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு கோயில் தரிசனமும் கிடச்சிது நல்லபடியாக. இந்த கோயில் பார்த்திங்கன்னா 1300 வருஷம் பழமையான இந்த கோயில். இந்த கோயிலோட ஹைட்டு பார்த்திங்கன்னா 1178 அடி, அதாவது 1178 ஃபீட்டு. பார்த்திங்கன்னா கிரவுண்ட் லெவல்லேருந்து இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 5 o'clock ஆச்சு. நாங்கள் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். ஆஹா, மறுபடியும் வந்துட்டாங்களா? பார்த்தீங்களா எவ்வளோ ஜாலியாக ஒருத்தர் ரெஸ்ட் எடுத்துக்காரு பாருங்கள். ஆனால் ஒன்று தெரியுது, போகிற வரைக்கும் ஒருத்தரும் விட மாட்டாங்கன்னு. பாருங்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாருங்கள். இப்போது என்னை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் இருப்பாங்க. பாருங்கள் எப்படியே டிசைனாக உட்காந்துருக்காங்க. அப்புறம் ஒன்று ஏதாவது கீழே போட்டிங்க இவங்க தூக்கிட்டே போயிடுவாங்க. பாருங்கள் போகிறதுக்கு வழியே விட மாட்டேன்றாங்க. எப்படி உட்காந்துருக்காங்க பாருங்கள். இந்த கோயிலை பற்றி சொல்லணுன்னா, 2ஆம் குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்டது. இது ஐவர் மலைன்னு அழைச்சிட்டு இருந்தது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பஞ்சபாண்டவர்கள் மறைஞ்சு வாழ்ந்த காரணத்தினால இது ஐவர் மலைன்னு சொல்லியிருந்தாங்க. காலப்போக்கில் அது ஐயர் மலைன்னு திருவிடுச்சு. அப்புறம் இதோட ஸ்தல புராணங்களில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வாயுதேவரும் ஆதிசேஷனும் ரொம்ப பெரிய போர் செஞ்சிட்ருந்தாங்க. அப்போது அதில் ஆதிசேஷன் வாயு பகவான்கிட்டருந்து தப்பிக்கிறதுக்காக மேருமலையின் அடியில் போய் ஒளிஞ்சிக்கிட்டாராம். அப்போ வாயுதேவன் அந்த மலையை பிளந்து அவரை வெளியே கொண்டு வரணுன்றதுக்காக மேருமலையை பிளந்தாராம். அது 5 துண்டுகளாக உடஞ்சி ஒரு துண்டு இந்த மலையாக இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் மேருமலை சிவபெருமானோடது அப்படிங்கிறதுனால வாயு பகவான் சாபம் வாங்கிட்டாரு. சாபம் நீங்கள் என்ன வழின்னு கேட்குறப்ப சிவபெருமான் வாட்போக்கி அப்படின்ற மலையில் என்னை நோக்கி நீங்கள் தவம் செய்யணும், அப்போ தான் உங்களுக்கு இந்த சாபம் விமோச்சனை கிடைக்கும்னு சொல்லி இந்த வாட்போக்கி அப்படிங்கிறது தான் ஐவர் மலை. இது தேவாரம் இந்த மாதிரி பாடல்களில் திருவாட்போக்கி அப்படின்ற பேரோட இந்த சிறப்பம்சமாக இந்த மலை திகழ்ந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம துர்க்கையம்மன் சந்நிதி இந்த மலையோட நடுவில் ஒன்று ஒரு அரக்கரை அழிச்சு ஞாபகமாக அங்கே இருக்குது. மனு வம்சத்தை சேர்ந்த அரசர் ஆண்டுகிட்ட இருந்தபோது தும்ரலோச்சனன் அப்படின்ற அசுரன் ரொம்ப மக்களெல்லாம் கொடுமை பண்ணி இது பண்ணிகிட்டு இருந்தார். ஆனால் அவர் ஒரு சிறந்த பக்திமான். இந்த கோயிலோட நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கணுன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். என்னை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.